பேசாம என்கிட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா போதுமே. ஏன் சிஸ்டர் திடீர்னு எனக்கு ஆபரேஷன் வேண்டாம்னு சொல்றீங்க? டாக்டருக்கு திடீர்னு வேற இடத்துல இருந்து பணம் வந்துடுச்சாம். டாக்டர் மாத்திரை சின்னதா இருக்கு. அதோட விலையை பாருங்க, பெருசா இருக்கும். டாக்டர் என் உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னே சொல்ல தெரியல. டோன்ட் வரி, எனக்கு கூட எப்படி ஆப்ரேஷன் பண்ண போறேன்னே சொல்ல தெரியல. நான் பயப்படுறேனா? டாக்டர் தலைவலிக்கு நல்ல மருந்து எழுதி கொடுங்க. தலைவலியை போக்கத்தான் என்னால மருந்து தர முடியும். தலைவலி வேணும்னா போய் டிவி பாருங்க. டேய், போய் சிலபஸ் வாங்கிட்டு வாடா. சார், தமிழ்நாடு பூரா கேட்டுட்டேன். சிட்டி பஸ் இருக்குங்கறான், ஏர் பஸ் இருக்குங்கறான், எக்ஸ்பிரஸ் பஸ் கூட இருக்குங்கறான். ஆனா நீங்க கேட்ட சிலபஸ் மட்டும் இல்லைங்கறான் சார். டேய், நான் இங்க நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அங்க லாஸ்ட் பெஞ்ச்ல எங்கடா ஒருத்தனை காணோம்? உங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வர போயிருக்காங்க சார். என்ன ஆச்சரியமா இருக்கு. நான் எப்ப வெளியே போயிட்டு வந்தாலும் தொனன்னு சத்தம் போடுவீங்க. இப்ப இவ்வளோ அமைதியா இருக்கீங்களே. நீங்க வெளிய போயிட்டு வரும்போது நான் அமைதியா இருந்தா வேலையை விட்டுறேன்னு நேத்து சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா சார்? ஏன்டா உன் புக்கெல்லாம் பக்கத்து டேபிள்ல வச்சுட்டு நீ இங்க வந்து உட்காந்துருக்க? நீங்க தானே சார் பிரச்சனைகளை தள்ளி வைக்கணும்னு சொன்னீங்க. பாபு, பிரேயர்ல கண்ணை மூடி நல்லா சாமி கும்பிட்டியே, என்ன வேண்டிக்கிட்ட? இந்த பள்ளிக்கூடத்துல எல்லா வகுப்புகளுக்கும் நீங்களே டீச்சரா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் சார். உன்ன மாதிரி மாணவன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி, எதுக்காக அப்படி வேண்டிக்கிட்ட? நான் பெற்ற துன்பம் எல்லாரும் பெறட்டுமேனு தான் சார். கிணத்துல கல்லை போட்டா கல் மூழ்கிடும். ஏன்? ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது மிஸ். ஐயோ, கொஸ்டின் இவ்வளோ கஷ்டமா இருக்கே. எருமை, அது ஹால் டிக்கெட். இந்த கொஷின் பேப்பர் பிடி. எல்லா பணத்துலயும் ஏன் காந்தி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? அழுதா பணமெல்லாம் நனைஞ்சு போயிடும் சார், அதனாலதான். ராமு, உன்னை வைரஸ் கிருமியோட படத்தை வரைஞ்சிட்டு வர சொன்னேனே, ஏன் நோட்ல வரைஞ்சிட்டு வரல? சார், நான் வரைஞ்சிருக்கேன். ஆனா நீங்க அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாதான் தெரியும். உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாமெல்லாம் நடிகர்கள். சார், அப்படின்னா எனக்கு ஜோடியா தமனாவை போடுங்க சார். அங்க வரைஞ்சிருக்க பறவையோட காலை பார்த்து அது என்ன பறவைன்னு சொல்லு. தெரியல சார். இது தெரியலையா? நீ எல்லாம் உருப்படவா போற? உன் பேர் என்னடா? என் காலை பார்த்து நீங்களே சொல்லுங்க சார். என்னடா, கிரவுண்டுக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு வரும்போது கையில தீப்பந்தத்தோட வந்திருந்த? நீங்க தானே சார் சொன்னீங்க ஜெயிக்கணும்னா ஒரு ஃபயர் வேணும்னு, அதான் சார் கொண்டு வந்தேன். ரேடியோவை கண்டுபிடிச்சவர் மார்க்கோனி. எங்க வீட்லயும் ஒரு ரேடியோ காணாம போச்சு சார். அவர் வந்து கண்டுபிடிச்சு கொடுப்பாரா? பாடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. சார், உங்க பொண்ணு பேர் என்ன சார்? நிலநடுக்கம் எப்ப வரும்? பூமிக்கு குளிரும் போது வரும் சார். உன் பேர் என்னம்மா? பண்ணி மிஸ். ஸ்வீட் நேம். ஸ்வீட் நேம் இல்ல மிஸ், நைஸ் நேம். பசங்களா கேளுங்க, எந்த உணவையுமே காய்ச்சி சூடாக வச்சாதான் பாக்டீரியா தங்காது. வாங்க மிஸ், அப்படி பார்த்தா பூமியே பயங்கர சூடா தானே இருக்கு. எல்லா பாக்டீரியாவும் செத்து இருக்கணும்ல. உன் பேர் என்னம்மா? பண்ணி மிஸ். ஸ்வீட் நேம். ஸ்வீட் நேம் இல்ல மிஸ், நைஸ் நேம். அப்பா, கல்யாணம் பண்ண எவ்வளோ செலவாகும்? தெரிலப்பா, இன்னும் செலவு பண்ணிட்டு தானே இருக்கேன். ஏன்டா, இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ் இருக்குன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அவன் ஏன் கேக்குறப்பா? எனக்கு பயந்து எல்லா பசங்களும் எனக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாங்க. அப்பா, எனக்கு ஒரு டவுட்டு. கேளுடா. ஃபேஸ்புக்கில் எல்லா பொண்ணுங்களும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாங்களே, அப்போ அவங்க எல்லாம் ஐயர பொண்ணுங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா உங்ககிட்ட. சாப்பிடும்போது பேசக்கூடாது. நான் சாப்பிட்டேல, என்னமோ சொல்லணும்னா இப்போ சொல்லுடா. உங்க சாப்பாட்டுல அம்மா விஷம் வச்சிருக்காங்க. அப்பா, எனக்கு பைக் வாங்கி தாங்கப்பா. கடவுள் நமக்கு எதுக்கு 2 கால் தந்திருக்காரு, ஒன்று கியர் போட, ஒன்று பிரேக் பிடிக்க. ஏன்பா, நான் அனுப்பின மெயில் கிடச்சிதா? இல்லை, கிடைக்கலையே. ஏன்பா, கிடைக்கலைன்னா எனக்கு உடனே சொல்லுன்னு அதே மெயிலையே எழுதியிருந்தேனேப்பா. அப்பா, உங்க டாக்டர் மாப்பிள்ளையோட கொடுமைக்கு அளவே இல்லாம போச்சுப்பா.
ஏமா என்ன பண்றாரு? ஹாஸ்பிட்டல்ல கூட்டமே இல்லை, அவங்க வீட்ல இருந்து 4 பேரை வந்து அட்மிட் ஆக சொல்லி என்ன துன்புறுத்துறாருப்பா. அப்பா, ஒரு சந்தேகம். தூங்கும்போது கண்ணாடியை ஏன்ப்பா காட்டாமையே தூங்குறீங்க? அப்பதான்டா தூக்கத்துல வர கனவு தெளிவா தெரியும், அதுக்கு தான். ஏன்டி பரீட்சைக்கு போகும்போது நிறைய பரிசு வாங்கிட்டு போகணும்னு சொல்ற, எதுக்கு? எங்கள் டீச்சர் தான் சொன்னாங்க பரீட்சையில் நல்லா ப்ரெசன்ட் பண்ணணும்னு. எக்ஸாம் ஹாலில் தூங்கிட்டு வரேன்னு சொல்றியே, வெக்கமா இல்லை? நீங்க தானப்பா கேள்விகளுக்கு விட தெரியலனா முடிச்சிட்டு இருக்காதேன்னு சொன்னீங்க. என்னடி உன் புருஷ தினமும் இப்படி குடிச்சிட்டு வராரே, நல்லாதான் இருக்கு. தெரியலையேம்மா, நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆராரோ அரிராரோ ஆசமகனே கண்ணுரங்கு. நம்ம அப்பா முட்டாளாமா? எதுக்குடா இப்படி கேட்குற? எங்க வாத்தியாரு என்ன முட்டா பையன் மாவனேன்னு திட்டுறாரு, அதனாலதான். ஏன்டா இவ்வளோ வேகமாக ஓடி வர? ஒரு சண்டையை நிறுத்தத்தான் ஓடி வந்தேன். பரவாயில்லையே, யார் சண்டையை நிறுத்த போற? பாலுவுக்கும் எனக்கும் நடந்த சண்டையை நிறுத்த அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். ம், தாத்தாவுக்கு இப்பெல்லாம் பக்தி அதிகமாயிடுச்சு. என்னமா ஆச்சு? ரசம் வேண்டாமா, பக்தி ரசம் தான் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறாரு. ஆ, என்னங்க எத்தனை தடவை சொல்றது வேலை செய்யும் போது இடுப்புல கில்லாதீங்கன்னு? நல்லா கேளுங்கம்மா, நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவர் கேட்குற மாதிரி இல்லை. இந்த புது கடையில் மிளகா வாங்கிட்டு வந்திருக்கியே, நல்லா இருக்குமா? வேணும்னா சாப்பிட்டு பாருங்கம்மா. என் மருமக தான் என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறான்னா, வேலைக்காரி நீ கூட என்ன அலட்சியமா பேசுற. அம்மா ஊர்ல இல்லாதப்போ உங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு தான் போனாங்களே. நான் கோயில் திருவிழா அன்னைக்கு நான் வேலைக்கு வரமாட்டேன். பரவாயில்ல, அன்னைக்கு ஐயாவுக்கு ஆபீஸ் லீவு தான். என்னங்க உடனே உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எப்போ தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? எதுக்கு இவ்வளோ அவசரம்? அவனாவது நிம்மதியா இருக்கட்டுமே. உங்கள் அம்மாவையும் அக்காவையும் என்னால் தனியாக சமாளிக்க முடியல. அதான் நான் ரொம்ப அக்கறையோ நினைச்சேன். நம்ம வீட்டுக்கு வந்த திருடனை பிடிச்சி அடிச்சு உதச்சி அவன் கைகாலெல்லாம் முறிச்சியே, எங்கிருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளோ தைரியம்? ஆ, நான் திருடன்னு நினச்சி அடிக்கலீங்க, நீங்கள் தான் குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்சி அடித்தேன். 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டி. அப்படின்னா என்ன, நீங்கள் செல்லா காசுன்னு சொல்கிறீங்களா? நான் ரொம்ப அழகு. இது என்ன காலம்? அது ஒரு இறந்த காலம். எங்கடி சட்டப்பையில வச்சிருந்த 100 ரூபாயை காணோம்? நீங்கள் தானேங்க புள்ள பரீட்சைக்கு போகிறேன்னு சொன்னதும் 10 20ன்னு எடுக்கக்கூடாது 100 எடுக்கணும்னு சொன்னீங்க. ஏண்டி நான் மார்க்க சொன்னா அவன் காசு எடுத்திருக்காண்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகிட்டயே பேசிக்கங்க. நம்ம பையன் எல்லா படத்துலயும் முதல் மார்க்குன்னு சொன்னான், நீ ஏண்டி அதுக்கு முடிச்ச? ஐயோ, அவன் சொன்னது எல்லா படத்துலையும் ஒவ்வொரு மார்க் வாங்கியிருக்கிறத. ஏங்க பையன் புல்லாங்குழல் கேட்டான்னு வாங்க போயிட்டு ஏன் திரும்பி வந்துட்டீங்க? அவன் முழுவதும் ஓட்டையா இருக்கிறத கொடுத்தான், வேணாம்னு வந்துட்டேன். ஐயோ லூஸு, புல்லாங்குழல்னா ஓட்டையாதாயா இருக்கும். ஏன் இட்லிக்கு தேங்காய் சட்னி அரைக்கல? எனக்கு அந்த சட்னி தான் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? இப்பெல்லாம் உங்களை யாருமே கச்சேரி கூப்பிட்றது இல்லையே, அதனால தான் அரைக்கல. இன்னைக்கு நான் பேசுறது நியூ சென்ஸா இருக்குன்னு சொல்றியே, நேத்து வரைக்கும் நான் பேசினது ஓல்டு சென்ஸாக இருந்துச்சு. ஏங்க உங்களை பாலை பார்த்துக்க சொல்லிட்டு தானே நான் இங்கே வந்தேன். பால் எல்லாத்தையும் பூனை குடிச்சிருச்சு. பால் எல்லாத்தையும் பூனை குடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒய்ஃபுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரி டைம். இல்லை டார்லிங், அதுக்கு அர்த்தம் வித் இடியட் ஃபார் எவர். இன்னைக்கு சண்டே, நல்லா என்ஜாய் பண்ண போறேன். அதுக்கு தான் 3 சினிமா டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு 3? உனக்கு உங்க அப்பா அம்மாக்கு. கபோர்டு வாங்கியாச்சு, வேற என்ன வாங்க போற? வேற என்ன, சாசர் போர்டு தான். என்னை பெண் பார்க்க வந்த அன்னைக்கு நீங்கள் டிஃபனே சாப்பிட்லையே, ஏன்? ஒரு நாளைக்கு ஒரு ஷாக் போதும்னு நினைச்சேன். டின்னர் வேணுமா? சாய்ஸ் இருக்கா? 2 இருக்கு. என்னென்ன? வேணுமா வேண்டாமா? உங்ககிட்ட தாலி கட்டிண்டு இந்த 8 வருஷத்துல என்னத்தை கண்டேன்? நீ என்னத்தை கண்டையோ இல்லையோ, நான் முழு எமகண்டோ 7 சனியெல்லாம் பார்த்தாச்சு. உன்னை கட்டுனதுக்கு பதிலாக எரும மாட்டை கட்டியிருக்கலாம். ஆனால் அதுக்கு எரும மாடு சம்பாதிக்கணுமே. ஏங்க நாளைக்கு நம்மளுக்கு 15வது வருஷம் கல்யாண நாள். உங்களுக்கு நான் என்ன செஞ்சால் பிடிக்கும்?
நாளைக்கு ஒரு நாளைக்காவது பேசாம மௌனம் வருது இல்லடி. ஒரு நாளாவது உன் புண்ணியத்துல நிம்மதியா இருக்கே. ஏக்கோ ஏதோ அவசரத்துல கை கொஞ்சம் நீளமா வச்சுட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யோ, நான் தைக்க சொன்னது ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்யா. சார் நீங்க ஒரு பழைய 10 ரூபா பாக்கி தரணும். இந்தாங்க, மறந்துட்டேன். என்ன சார் நோட்டு அழுக்காகி கிழிஞ்சு நஞ்சு போய் கிடக்கு. நீங்க தானே சார் பழைய 10 ரூபா நோட்டு கேட்டீங்க. குடிச்சு குடிச்சு ஒரு காம்பவுண்டையே காலி பண்ணணும். அப்ப உனக்கு மிச்சம் ஏதாவது வச்சானா? ஒரு குவார்ட்டர் கூட வைக்கல. வாழைப்பழம் என்ன விலைங்க? ஒன்று 6 ரூபாய் தம்பி. 5 ரூபா போட்டுக்காங்களே. வராது தம்பி. ஏன்பா வராது? நான் வேணும்னா தாரில் இருந்து இழுக்கவா? சார் திருச்செந்தூர் போற பஸ் எங்க நிற்கும்? முதல்ல ஸ்டிக் நகர், அப்புறம் முள்ளக்காடு, பழைய காயல், முக்காணி, ஆத்தூர், காயல் பட்டணம்ல நிற்கும். காயல் பட்டணம்ல நிற்கும். சார் தூத்துக்குடி பஸ் நிலையத்துல எங்க நிற்கும்னு தான் நான் கேட்டது. சார் திருநெல்வேலிக்கு 3 பஸ் வரிசையா நிக்குது. இதுல எந்த பஸ் முன்னால போகும்? எல்லா பஸ்ஸும் முன்னால தான் போகும். என்னையா டிரைவர் அவன் கார் மேல இடிச்சுட்டு நிக்காமையே போறான். அவன் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி இடையில் நிக்காதுன்னு போட்டிருக்கானே. அப்போ பஸ் பிரேக் டவுன் ஆனா கூட திருநெல்வேலி போய் தான் டிரைவர் நிப்பாட்டுவாரோ? சார் டிக்கெட். பின்னாடி கண்ணாடி போட்டவர் வாங்குறார். சார் யாரும் கண்ணாடியா பின்னாடி போடல, நீங்களே வாங்கிடுங்க ப்ளீஸ். கண்டக்டர் உங்க டிரைவர் அலட்சியத்தால கை போச்சே. கண்டக்டர் என் கை போச்சே. உன்னை யார் யா கையை வெளியில வைக்க சொன்னது? சும்மாவா தலை போனவனே பேசாம வாரான். ஆமா, உங்க மாமியார மதுரைக்கு பஸ் ஏத்தி விட ஸ்கூட்டில கூட்டிட்டு போனப்ப நாய் மேல வண்டியை ஏத்திட்டேன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி இருக்கு ரேவதி? நீ எந்த நாயக்கா கேட்குற? ஏண்டா தப்பு நடந்து போச்சு. என்ன? மாமனார திருநெல்வேலி பஸ்ல ஏத்தி விடுறதுக்கு பதிலா திருப்பதி பஸ்ல ஏத்தி விட்டுட்டேன். விடு விடு, உனக்கெல்லாம் போய் பொண்ணு கொடுக்க முடிவு பண்ணாருல்ல, அப்பவே அவர் போயிருக்கணும் மொட்டை அடிக்க. உங்ககிட்ட ஒரு 10 ரூபா காயின் கொஞ்சம் கருப்படிச்சு இருந்துச்சு இல்லையா? ஆமா, சிலர் அதை புளிய போட்டு தேய்ச்சா போகும்னாங்க, சிலர் அதை புண்ணாக்கு போட்டு தேயினாங்க. அப்புறம் அது எப்படித்தான் போச்சு? நமக்கு அந்த சாமர்த்தியமெல்லாம் போதாது. கூட்ட நேரத்துல டவுன் பஸ் கண்டக்டர் கிட்ட கொடுத்துட்டேன். எத்தனை தடவை 1 ரூபாய் பாக்கி அமுக்கியிருக்கான். இனி புளிய போடுவானோ இல்ல புண்ணாக்க போடுவானோ அவன் பாடு, அவன் சாமர்த்தியம். தலைவர் நேற்று மேடையில் எப்படி பேசினாரு பார்த்தீங்களா? சென்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொத்தா வெறும் கிழிஞ்ச பனியனோடையும் அருக்கா டவுசரோடையும் வந்தேங்கிறாரு. இன்னைக்கு அவர்கிட்ட 7 கோடி இருக்கான். 7 கோடி கிழிஞ்ச பனியனையும் அரக்கா டவுசரையும் எப்படி சம்பாதிச்சிருப்பாரு? சரி, அதை வச்சு என்னதான் பண்ணுவாரு தலைவர்? சார் இந்த ரோடு திருச்சி போகுமா? ரோடு போகாது, நீ போனால் திருச்சி வந்தா வரும். உன்னோட அதிர்ஷ்டம். ஊரில் குடிகார பசங்க நிறைய ஆயிட்டாங்க. ஆமாம் சார், எவனையுமே நம்ப முடியலை. சார் 2 கண்ணு தெரியாதவன் சார், ஒரு 2 ரூபா போடுங்கோ. நான் சார்னு எப்படி தெரிஞ்சது? ஒரு கண்ணில் பார்வை உண்டுன்னு நினைக்கிறேன். சரி சார், அப்போ 1 ரூபாயாவது பிச்சையா போடுங்க சார்.